வணக்கம். சமாதான பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளன. இன்று உலகம் முழுவதும் பதற்றத்தில் உள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் இன்று மிக தீவிரமாக மாறியுள்ளது. ஈரான் புதிய மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொண்டுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்கா படைகளை மத்திய கிழக்கில் அதிகரித்தும் உள்ளது. இன்றைய இந்த சம்பவங்கள் உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது. இன்று காலை வெளியான தகவலின்படி ஈரான் பல கட்டங்களாக மிசைல்ஸ் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் அதிகரித்த நிலையில் அமெரிக்கா 50,000 படைகளை மத்திய கிழக்குக்கு அனுப்பியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை ஈரானின் மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு எதிரான பதிலடி என்றும், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கான பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் சிலவற்றை தடுத்து விட்டாலும் சில தாக்குதல்கள் நேரடியாக விழுந்தது. அமெரிக்கா மத்திய கிழக்கில் தனது படையிருப்பை மேலும் அதிகரித்துள்ளது. கூடுதலாக படைகள், போர்க்கப்பல்கள், விமானங்கள் இயக்கத்தில் உள்ளன. இன்று நடைபெற்ற தாக்குதலில் மிக பெரும் அதிர்ச்சி தகவலாக ஈரானின் முக்கிய கடற்படை தலைவர், அதாவது ஈரானியன் நேவல் கமாண்டர் அலி ரஜா தாங்சிரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இஸ்ரேல் ராணுவம் ஒரு வான்வழி தாக்குதலில் ஈரானின் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கடற்படை தலைவரை குறிவைத்து ஏவுகணை மற்றும் விமானத்தின் மூலம் தாக்கியது. இவை போரின் தீவிரத்தை காட்டும் மிகப்பெரிய அறிகுறிகளாகும். மேலும் ஈரானின் இராணுவ இலக்குகளுக்கான தாக்குதல்களுக்காக USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் பிராந்திய கடல் எல்லையிலிருந்து தனது வான்வெளி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. குறித்த போர்க்கப்பலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாகவும், அதன் காரணமாக இந்த கப்பலின் நிலையை மாற்ற வேண்டும் எனவும் ஈரான் தொடர்ந்து அறிவித்ததை அடுத்து அமெரிக்கா இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. இருப்பினும் அமெரிக்க அதிகாரிகள் தங்களது நடவடிக்கைகளுக்கு எந்தவித தடையும் இல்லை என்றும், திட்டமிட்டபடி ஈரானிய இலக்குகளின் மீதான போர்க்கப்பலில் இருந்து தாக்குதல் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளனர். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.